அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் வினாக்களை நம்ம ஒரு பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட பொது தமிழில் உள்ள 100 வினாக்களின் விடைகளை முதல் பகுதியில் பார்த்தோம். இந்த விடை என்பது நம்மளுடைய அகாடமி மூலமாக கொடுத்தது இல்லை, அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட விடை தான் இது. இரண்டாவது பகுதியில் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியலிருந்து 100 வினாக்களை பார்த்துருந்தோம். இந்த மூன்றாவது பகுதியில் பொது ஆங்கிலம், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கப்பட்ட 100 வினாக்களின் விடைகளை நாம் இந்த காணொலியில் காண்றோம். இதுபோல் ஒவ்வொரு வருஷத்தோடைய கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்து வினா இருக்குது. நாம் அந்த 6 வருஷத்து வினாவை முடிச்சுட்டு டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் சிலபஸ்குள்ளே போயிட்டு கிளாஸ் பார்க்குறோம். அப்போது இதோட 2022 முடியுது. வினா எண் 1. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Name the season mentioned in the above line. இந்த பாடல் வரி எந்த சீசனை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விண்டர், ரெய்னி, ஸ்ப்ரிங், சம்மர். இல்லை, சம்மர் என்பது சரியான விடை. A think of beauty is a joy forever is a short piece taken from the poem. இதிலிருந்து என்டிமியான், ஒடே டு த வெஸ்ட் விண்ட், த சாலிட்டரி ரீப்பர், குப்லா கான். இதில் என்டிமியான் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு வந்து இதிலிருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது the poem on killing a tree is written by. on killing a tree என்ற நூலை எழுதியது கிவி பாட்டில் தான் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. complete the following poetic line by choosing the correct option given below. We can print and plug and wave and dash. இந்த டேஷில் என்ன வரும்? heat and light. We can print and plug and wave and heat and light. Option D சரியான விடை. Speak gently to the hearing. No, they may have toiled in vain. Find out the meaning of the word toiled from the given poetic lines. இந்த பாடல் வரியிலிருந்து இங்கே டாயில்டு அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்டு ஹார்டு அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஸ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டு ஹியர். த poet's appeal is not to speak dash words, impolite words. The poet's appeal is not to speak impolite words. polite word-ஆ impolite-ஆ ப்ரீப்ளெக்ஸிங்கா கிளியரா அப்படின்னு கேட்கும்போது impolite words. Question number 7. And ever again in the wink of an eye, painted stations whistle by wink of an eye in the above lines mean. விங்க் ஆஃப் அன் ஐ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வெரி நீட், வெரி ஸ்மூத், வெரி ஸ்மார்ட், வெரி குயிக். இதில் வெரி குயிக் அப்படிங்கிறது சரியான விடை. யூ சாங்க் சார், யூ சே கோ தென், சேஸ் தட் and dawns the winter away. To whom does the ant say this? இந்த ஆண்ட் வந்து இதை யார்கிட்ட சொன்னுச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாடல் வரியில். அப்போது டு த ஃப்ளை, டு த கிரிக்கெட், டு த ஸ்பைடர், டு த பேர்டு அப்படி யார்கிட்ட சொல்லியிருக்கோம்னா டு த கிரிக்கெட்டில் சொல்லியிருக்கோம் ஆண்ட். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். இட் சீம்ஸ் டு நோ மவுண்டைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். The figure of speech used in the above line is simile, hyperbole, repetition, anaphora.
இதில் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைபர்போலை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரியில். ஓர் த எல்லோ பெப்பிள்ஸ் டான்சிங் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த பாடல் வரியில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து எது அப்படின்னா இமேஜரி அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரியோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். My heart was so light that I sang day and night, for all nature looked gay. You sang, sir, you say, mention the rhyme scheme employed in the above lines. அப்படிங்கும்போது ஏஏ பிபி அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைமிங் ஸ்கீம். Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again, because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. What is the rhyme scheme of this stanza? முன்னாடி பார்த்ததில் ஏஏ பிபின்னு சொல்லியிருந்தோம். இது எந்த வரி எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இந்த ஸ்டான்ஸாவில் ரைமிங் இருக்குது. இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். ஹூ வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் த எர்த்? த ஃபேமிலி தட் ஸ்டேஸ் டுகெதர். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next, read the following passage carefully and answer the questions given below from question number 14 to 18. I pray to you to make me learn. More than that, teacher, teach me how I can learn to learn. As you prepare me for the wide world in which I need to fend for myself and for the others. One time learning will not be good enough. I will have to have the ability to learn never and more difficult things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. Question number, in the first question என்ன சொல்லியிருக்காங்கன்னா choose the correct meaning for the underlined word. இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னன்னா I need to fend for myself அப்படிங்கிற சென்டென்ஸில் what is the meaning of fend? Here fend means look after. Option B correct answer. Next, who does you refers to? இங்கே you அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர், பாய், கேர்ள், காட். யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? டீச்சர். டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் டேஷ் திங்ஸ். என்ன வேணும்னு நியூ திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் antonyms for the underlined word from the option given. Statement வந்து quickly அப்படிங்கிற வார்த்தையுடைய opposite word. Quickly means slowly. Next, what kind of learning brings joy to you? Newer way. Option A correct answer. அப்போ statement paragraph sentence over. Next question, Ruskin Bond was honored with dash for his contribution to Indian literature. ரஷ்கின் பாண்டு வந்து எந்த விருது கொடுத்து சிறப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது. சாகித்ய அகாதமி விருது யாருக்கு கொடுக்குறாங்க? சிறந்த எழுத்தாளர்களுக்காக கொடுக்கப்படும் விருது. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river. Which river is mentioned here in Tagore's reminiscence?
இங்கே தாகூர் வந்து இங்கே குறிப்பிடக்கூடிய ரிவருடைய பெயர் எது அப்படின்னா கங்கா. கண்டிப்பாக அவர் நம்ம வட மாநிலத்துடைய ரிவரை குறிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் கண்டிப்பாக எது பண்ணியிருக்கிறார், கங்காஸ். இந்த பாடல் வரியில் அவர் குறிப்பிட்டுள்ளது கங்காஸ். நெக்ஸ்ட்டு, நாதனில் ஹவுத்ரோன் வாஸ் டேஷ் ரைட்டர். எந்த ரைட்டர் அப்படின்னா an அமெரிக்கன் ரைட்டர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வில்லியம் டெம்பிள் ஹார்னடி வாஸ் an அமெரிக்கன் சுவாலஜிஸ்டா, கன்சர்வேஷனிஸ்டா, டாக்சிடெர்மிஸ்டா, எல்லாமேவா அப்படின்னு கேட்குறாங்க. வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் சுவாலஜிஸ்டாகவும் இருக்கார், கன்சர்வேஷனிஸ்டாகவும் இருந்திருக்காரு, டெர்மிஸ்டாகவும் இருந்திருக்கிறாரு. அப்போ ஆல் த எபவ். பீட்டர் ஸ்டாப்டு த வாட்டர் பை keeping the mud over the hole, keeping his finger in the hole, keeping a stone in the hole, keeping wooden piece in the hole. ஏன் பீட்டர் வந்து ஸ்டாப் பண்ணா வாட்டரை? கீப்பிங் ஹிஸ் ஃபிங்கர் இன் த ஹோல். ஆப்ஷன் பி சரியான விடை. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், நேம் அண்டு கேரக்டர். அது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹமில், ஃப்ரான்ஸ், ஹஸ்டர், வாட்ஸ்டர். இவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஹமில் அப்படிங்கிற ஒரு டீச்சர். அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்கிறது டீச்சர். செகண்ட் ஒன், ஃப்ரான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ரோல். தேர்ட் ஒன், ஹசர் வந்து ஓல்டு மேன். ஹசர் வந்து ஓல்டு மேன். வாட்ஸ்டர் வந்து பிளாக் ஸ்மித். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். வாட் கேம் டிட் ஃபெர்டினண்ட் பிளே வித் மிராண்டா இன் த இஸ்லாண்ட்? என்ன கேம் விளையாடுறாரு? கேரமா, ஹைட் அண்ட் சீக்கா, கார்ட்ஸா, செஸ்ஸா? அவங்க விளையாண்டது செஸ். த லிசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் அபவுட் எ பைலட், சீகல், பேரட், பிஜின். த லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் அபவுட் எ சீகல். Next, the first book of Helen Keller was translated into how many languages? The first book of Helen Keller was translated into how many languages? 50 languages. Next, assertion and reason. First one, at Bangkok conference, A34 point resolution was passed. Reason, Indian National Army was made subordinate to the Indian Independence League. Here, A statement is correct and also reason also correct. And also the reason is correct explanation for A. Option A, B, C is correct answer. Next, the discovery of India is written by Nehru in the prison of Central Prison 9 இருக்கக்கூடியது அல்மோரா ஜெயில், பேர்லி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜெயில், அமித் நகர் ஃபோர்ட் பிரைசன். இதில் அவர் எழுதினது வந்து
அமித் நகர் ஃபோர்ட் ப்ரைஸ் ஜோனில் எழுதியிருப்பாங்க. நேருஸ் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேஷ் லெட்டர்ஸ். Glimpses of world history is a collection of exactly 196 letters. Exactly 196 letters. Next, Mahatma Gandhi ji was inspired and influenced by John Ruskin's. அவர் அதனுடைய unto this lost அப்படிங்கிற நூலுக்காக தான் அவர் என்ன பண்ண இன்ஸ்பயர் ஆகிருப்பதா சொல்லியிருப்பார். ஜான் ரஸ்கினுடைய unto this lost. Which two words blend together to form the new word vitamin? இது அப்படின்னா விட்டல் ப்ளஸ் அமீன், இதுதான் விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டல் ப்ளஸ் அமீன். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். My son is fond of music. Fond of music. My son is fond in music illa. My son is fond on music illa. My son is fond to music illa. Correct sentence, my son is fond of music. Option C is correct answer. Next, question number 34. Oh, no, no, said the little fly. In this sentence, what figure of speech is used here? In this sentence, repetition figure of speech is used here. Next, identify the correct simple sentence. He confused that he was guilty. He confused his guilt. He confused being guilty. He made his confusion as he was guilty. From these options, the correct simple sentence is he confused his guilt, which is correct answer. Option B is correct answer. Next, select the simple sentence from the following sentence. As there was a heavy downpour, the match was cancelled. Due to heavy downpour, the match was cancelled. Heavy downpour, the match was cancelled. There was a heavy downpour, the match was cancelled. From these four options, simple sentence is due to heavy downpour, the match was cancelled is correct answer. Option B is correct answer. Next, which among the given options is the correct one? Which among the given option is the correct one? Either Ryan or his sisters have to be invited. Either Ryan or his sisters has to be invited. Where is the different words? In first, have to be. In second one, has to be. In third, either Ryan or his sisters was to be invited. Either Ryan or his sisters is to be invited. From these four options, either Ryan or his sisters here have to be invited, which is correct sentence. So either Ryan or his sisters have to be invited is correct answer. Find out the blended form of breakfast plus lunch. Blended form means first and first, that is blended. First and first. Break lunch, blunch, breakunch, brunch. These are all options. Breakfast,
In first verse you take BR, UNCH, you omit the first letter L, UNCH. Therefore, the blunted form of breakfast plus lunch is brunch is correct answer. Next, which part of the given sentence is wrong? I saw an helicopter. I saw an helicopter fly above the lake. And means நம்ம பார்ப்போம் vowel sound பார்ப்போம் AEIOU அப்படிங்கும்போது எலி ஹெலி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்க்கும்பொழுது the lake, you see the remaining words, the lake correct answer. Fly above, ஆமாம் மேலே தான் பறக்குது, fly above. I saw, all the three words are correct, but an helicopter is incorrect word. Therefore option A is correct answer. Next, fill in the blank with a suitable gerund. He asked me in dash this form. Filling gerund infinity பார்ப்போம். அதில் இதற்கான கரெக்ட் ஆன்சர் இப்போ நம்முடைய ஸ்டடி சென்டரில் ஜென்ரல் தமிழ் தான் மேக்ஸிமம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கல. ஏன்னா ஸ்ட்ரென்த்து நமக்கு கம்மியாக இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு கம்மியாக இருக்கிறதால நம்ம அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதனால் இப்போ ஜென்ரல் தமிழ் முடிச்சுட்டு அடுத்தடுத்த நம்ம ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டீரியல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருக்கோம், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இதோடைய டீட்டெயில்ஸ் கிளாஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஓகே, he asked me in filling this form. Filling is correct. This is suitable gerund. Next, choose the correct synonym for the underlined word from the option given below. மற்றதெல்லாம் நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு என்ன வேர்டு, அதுக்கு சினானிம் வேர்டு. அஃப்ளூயண்ட், அதோடைய மீனிங் சினானிம் வேர்டு என்ன அப்படின்னா வெல்த்தி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அஃப்ளூயண்ட் அப்படிங்கும்போது ஹி வாஸ் த ஸ்பாயில்டு சைல்டு ஆஃப் அஃப்ளூயண்ட் பேரண்ட்ஸ். வெல்த்தி, அஃப்ளூயண்ட் மீன்ஸ் வெல்த்தி. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லுக் ஆஃப்டர்? லுக் ஆஃப்டர்னா என்ன? Watch out, investigate the matter, see carefully, take care of. இதில் look after means take care of, அதுதான். Next, fill in the blanks with the correct tense form of the verb from the options given below. In 2 years time, I ப்ராக்கெட்டில் ஏர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ ஏர்ன் மை டிகிரி அப்படின்னு என்ன, எந்த ஃபார்மில் அப்படின்னு பாருங்கள். இன் 2 years time ஐ ஷல் ஹவ் ஏர்ன்டு, அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஷல் ஹவ் ஏர்ன்டு மை டிகிரி. நெக்ஸ்ட், fill in the blank with the suitable preposition. The government build a bridge. எங்கே கிராஸாக தான், ரிவருக்கு இடையில, இடையில இல்லை, ரிவருக்கு குறுக்க தான் கட்ட முடியும். அதுதான் பிட்வீன், இடையில கட்ட முடியாது. மேலே அபவ் இல்லை, அக்ராஸ் இல்லை, அலாங் இல்லை. அப்போது அக்ராஸ் மீன்ஸ் இடையே, குறுக்கே. The government build a bridge across the river. Fill in the blank with a suitable article. The hour is a unit of time. The article rules தெரியும் நமக்கு. அதில் மேக்ஸிமம் நம்ம ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஆன் வரும்
அப்படின்னு சொல்லும். ஏன்னா வவல் சவுண்டு வவல் லெட்டர் வர்றதால. ஆனால் இங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் பார்ப்போம். த ஹவர் இஸ் எ யூனிட் ஆஃப் டைம். If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to quake. Mention the rhyme scheme of the stanza. Here we use the rhyming scheme ABCD அப்படிங்கிற ரைம் ஸ்கீம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ். ஃப்ளூட்டர் என்ன அப்படின்னா ராமையாஸ் ஹர்ட் வாஸ் இன் எ ஃப்ளூட்டர் அதனுடைய சினானிம்ஸ் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்டே, ஃப்ளாப், லல், காம். இதில் ஃப்ளூட்டர் அப்படின்னா ஃப்ளாப் அப்படின்னு மீனிங். ஃப்ளாப். Find out the correct meaning of the underlined word. He loved to tear food that way, scraping his beak now and again to wet it. Here, the meaning of underlined word, which one is underlined? Wet. Wet means to sharpen. To sharpen அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் ஆஃப்கோடைய மீனிங் காஸ்ட் டவுன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காஸ்ட் டவுன்? மீன்ஸ் ரிலீஸ், டிஜெக்டட், கண்டினியூ, அப்பீல். காஸ்ட் டவுன் மீன்ஸ் டிஜெக்டட். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். கார்ப் அப்படின்னா க்ளோத்ஸ் அப்படின்னு மீன்ஸ் க்ளோத்ஸ். நெக்ஸ்ட் plaintive means sounding sad. Ministration means act of helping. Lanquid means moving slowly. அப்போ ஆப்ஷன் D is correct answer. Next, it forgets to save my work and store it away and instead makes it vanish in the most dreadful way. Mention the title of the poem from the above lines. இந்த பாட்டுக்கு என்ன லைன் சூட்டபுளாக இருக்கும்? ஸ்பெஷல் ஹீரோ, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக், லெசன் இன் லைஃப், எ திங்க் ஆஃப் பியூட்டி. இது ஒரு பாடல். இந்த பாடலினுடைய தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். I think of you and you think of me. The above lines are written by. இந்த பாட்டை எழுதினது யாரு? பிரிட்ஜ்கேட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ, இவங்க தான் எழுதியிருக்காங்க. Broad and deep and still as time, seeming still yet still in motion. The lines are taken from the poem. எந்த பாட்டிலிருந்து எடுத்திருக்கிறாங்க? The River அப்படிங்கிற பாட்டிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. சாந்தினி கோவிந்தன் is an author of crime stories, historical sketches, children's literature, religious stories. இது வந்து சாந்தினி கோவிந்தன் is an author of children's literature. Sherlock Holmes is a detective who features in the fiction of Arthur Conan Doyle. Sherlock Holmes
is a detective who featured in the fiction of Arthur Conan Doyle. Next, Robert Frost received dash Pulitzer's Prize. Robert Frost received 4 Pulitzer Prizes. Next, the poet John Masefield was appointed by Queen Elizabeth as poet laureate. Option B, correct answer. Next, fill in the blanks. Anthropomorphism means non-human character with human traits. Option C, correct answer. We were taken from the orbit and the mine. Who does we refer to in this sentence? Who does we refer to? We refer to machines. Here we refer to machines. Option D, correct answer. That hears the sweetest music and that finds the finest mirth. Identify the future of speech used here. Metaphor, personification, imagery, onomatopoeia. இதில் figure of speech எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா imagery. Next, twisting, withering and then it is done. Choose the right answer. Death of the tree is painful, difficult, joyful, fast. Death of the tree is painful. Option A, correct answer. Atroced by starvation and famine, made bold. What is the meaning of the word famine? Famine means extreme scarcity of food. What is the meaning of the word famine? Means extreme scarcity of food. In the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? Angry, sad, soft, glad. Answer, glad. D is correct answer. Through the flowers and foliage, glancing like a child at play. Mention the figure of speech used in the above lines. Simile. இந்த பாட்டில் figure of speech எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா simile. Next, all of the sides of the hill and plain fly as thick as driving rain. The figure of speech used in the above line is simile. Pick out the words in alliteration in the below line. And heaven a surer heritage. எது அப்படின்னு சொல்கிறோம்? alliteration. இது எந்தெந்த வேர்டு அப்படின்னா heaven and heritage. alliteration அப்படிங்கிறது heaven and heritage. So I had to call in a doctor double quick. Which of the following poetic device is used in the given line? In this given line, alliteration is used. Option C, correct answer. Next, choose the correct answer. Good boy, little one, and may you grow up into a brave soldier in India's service. Here, little one refers to, little one means young Indira. Next, when did Ramaya's wife notice the jewel in the story
the nose jewel while sweeping the floor? Answer, while sweeping the floor is correct answer. What was the expected arrival time of the train in the story? The woman on platform 8. Answer, 12 o'clock is correct answer. Next, choose the correct answer. One day the author was standing on the line which separates the dash desert from the valley of the Nile in Egypt. Answer, which desert? Libyan desert from the valley of the Nile in Egypt. Next, match the following. Authors and respective poems are given. And Polly அவர் தொடர்புடையது என்னன்னு பார்க்குறோம். Incredible experimenter and Polly. Incredible experimenter. Fourth one. Next, Peter அப்படின்னா எது தொடர்புடையது? Eyeing the teaspoon greedily. Eyeing the teaspoon greedily. Next, Tom அப்படிங்கிறது வாட்டர் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், Peggy Thatcher means stopped coming to school. Option B is correct answer. Next, the common link between Ramkant Achregar and Sachin Tendulkar was both started playing cricket at the age of. The common link between Ramkant Achregar and Sachin Tendulkar was both started playing cricket at the age of 11. When Watson returns with Mrs. Hudson to Holmes' apartment, he sees Holmes was sitting up in bed. Option C correct answer. Who was the president of US of America from the year 1861 to 1865? During this year, Abraham Lincoln was the president of USA. The African National Congress, that means ANC, was founded in 1912 to oppose all the above, that means discrimination, suppression, violation of human rights. The African National Congress was founded in 1912 to oppose all the above. Who was the Governor General of India who wanted to annex Jhansi under the policy of lapse? Lord Dalhousie. Option C correct answer. Dr. Salim Ali was introduced to the serious study of birds by W.S. Millard. Dr. Salim Ali was introduced to the serious study of birds by W.S. Millard. Kalpana Chawla died on February 1, 2003. Space Schedule Columbia disaster. February 1, 2003. The British English word mobile phone is American English is called. British English வேர்டு வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல்ஃபோன் இஸ் கரெக்ட் ஆன்சர். த டயலாக் இஸ் டூ லாங். ரீப்ளேஸ் த அண்டர்லைன்ட் வேர்டு வித் இட்ஸ் அமெரிக்கன். டயலாக் DIALOG which is American
words. dialogue is too long, then the American word short word is dialogue. Pick the compound word that that is not a combination of verb plus noun. From the following words, which one is verb and noun? You split up the words. Watch is not a verb. Play also a verb, but ground is not now. Which word that is not a combination? Okay. Then watch, yes, watch is verb, man is noun, which is correct answer. Next, play is verb, ground is noun, so this is also verb plus noun. Next, call means verb, taxi means noun. A, B, D are correct. Now you see motorcycle. Motor is not verb, but cycle is noun, but motor is not verb. Therefore, the motorcycle is not a combination of verb plus noun. Next, match the following. அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சரியான வேர்டு என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெரண்டு நவுன். ஜெரண்ட் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லணும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஜெரண்டு இங்கே இருக்கிறதுல எதுலேயுமே ஐஎன்ஜி இல்லை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜெரண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட் வேர்டு. ப்ளீச்சிங், ஜெரண்ட். அப்போது ஏவுக்கு 4 உள்ள ஆப்ஷன் பாருங்கள். ஏவுக்கு 4 உள்ளது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஈஸியாக நம்ம ஒரு ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சிருவோம். சரி, ரிமைனிங் வேர்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, நவுன் ப்ளஸ் வெர்பு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேர்டு நவுன் எது அப்படின்னு பார்க்குறோம். நவுன் பாருங்கள், சன் மட்டும்தான் நவுன், மற்றதெல்லாம் ஒர்க்கு, அப்ஸ்டேர்ஸ்லாம் இல்லை. அப்போது செகண்ட் வேர்டு நவுன் ப்ளஸ் வெர்பு வந்து சன்செட். நெக்ஸ்ட்டு வெர்பு ப்ளஸ் நவுன் பார்க்குறோம். வெர்பு ப்ளஸ் நவுன், வெர்புனா நான் ஒர்க்கு, நவுன் ஷீட்டு, அப்போ இது ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீபொசிஷன் ப்ளஸ் நவுன், அப் அப்படிங்கிறது ப்ரீபொசிஷன், ஸ்டேயர்ஸ் அப்படிங்கிறது நவுன், அப்ஸ்டேயர்ஸ். அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 84. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? இன்கரெக்ட் வேர்டு பார்க்குறோம். இது எல்லாமே நியூஸ். ஏன் அப்படின்னா அந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்ததால் சொல்கிறாங்க. ஃபர்னிச்சருக்கு எஸ் வராது, அதனால தான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்னிச்சர் அப்படின்னாலே அப்படி தான் சொல்கிறோம், ப்ளூரல் ஃபார்ம் தான், அதில் எஸ் வராது, மீதி எல்லாத்துக்கும் எஸ் வரும். அப்போ இன்கரெக்ட் அப்படிங்கிறது ஃபர்னிச்சர். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் கிவன் டு. சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் கிவன் டு அப்படிங்கிறதுக்கு ஃப்ரேஸ் என்ன இருக்கும்? வித்ராவா, அக்கஸ்டம்டு டுவா, ப்ராக்ரஸா, எஸ்கேப்பா? அப்படின்னா அக்கஸ்டமட் டு அப்படிங்கிறது கிவன் டு உடைய மீனிங் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் சூஸிங் அன் ஆப்ஷன் ஃப்ரம் தோஸ் கிவன் பிலோ. ஐ சா டேஷ் 1 rupee coin lying on the ground. A 1 rupee is correct answer. Next, select the correct sentence. The ship with its crew are sailing good. The ship with its crew is. In first sentenceல ஆர் சொல்கிறோம். sailing crew அப்படிங்கிறது plural form வராது. அப்போது the ship with its crew is sailing good. சரி, அதே தான் அடுத்ததில் வந்திருக்கு. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், ஷிப் சிங்குலர், ஆனால் இங்கே ப்ளூரலில் வந்திருக்கும். அப்போது இங்கே இது ஈஸ் வராது. அப்போ the ship with its crew is sailing good. ஆப்ஷன் பி is correct answer. Next, fill in the blank. The clerk who dash serve in police department for 30 years
retired from service yesterday. Tense யூஸ் பண்ணுறோம், கரெக்ட் டென்ஸ். The clerk who had served in police department for 30 years retired from service yesterday. Had served is correct answer. Choose the correct synonyms. She shouted intuitively. Intuitively means artificial. Synonym word artificial. Next, sentence pattern. Venu grew tired after the match. Here subject verb tired complement after the match is a adverb. அப்போ SVCA. Venu subject, verb tired complement, adverb SVCA. Next, state which statement is correct. I gave Rosie a pen. From this sentence, which one is the correct? In the pattern of the sentence, Rosie is the direct object. Rosie is the indirect object. Rosie is the subject. Rosie is the adjoint. இதில் ரோசி அப்படிங்கிறது என்ன? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட், fill in the blank with suitable gerund. gerund அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஐஎன்ஜி ஃபார்ம் தான், மற்றதை நீ யோசிக்க தேவையில்லை. மற்றதை பார்க்கும்போது எங்கேயுமே ஐஎன்ஜி கிடையாது, ஐஎன்ஜி வந்தால் தான் அது ஜெரண்ட்டு. ஓகே, அப்போ வெயிட்டிங் seemed foolish when deceive action was required. Next, fill in the blank with the correct tense form. இது ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்? டென்ஸ், கரெக்ட் டென்ஸ் சூஸ் பண்ணுறோம். த டாக்டர் டேஷ் த ஆப்ரேஷன் டுமாரோ. திஸ் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது த டாக்டர் வில் பெர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் டுமாரோ. நெக்ஸ்ட், கொஷின் டேக். லெட்ஸ் கோ ஹோம். Correct question tag is shall we is correct answer. Next, இங்கேயும் question tag தான் பார்க்குறோம். Kobe is not our guide. is not our guide. பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக கொஷின் டேக் இருக்கும். நெகட்டிவாக கொஷினில் இருந்துச்சுன்னா டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவாக இருக்குது, அப்போ இங்கே பாசிட்டிவாக தான் ஆன்சர் வரணும். இங்கே நெகட்டிவாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்குறோம். ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போது என்னது? கோபி அப்படிங்கிறது என்ன? ஹீ மென்ஷன் பண்ணணும், ஷீ நாட் ஷீ. அப்போ ஈஸ், ஹீ இஸ் கரெக்ட் ஆன்சர். Fill in the blank with suitable preposition. He was born in 1960. In 1960 is correct answer. Next, a think of beauty is a joy forever. The above line is written by John Keats. Famous line. A think of beauty is a joy forever. Written by John Keats. Remember, no men are strange, no country is foreign. Beneath all uniforms, a single body breathes, and so on. What literary device is used here? Here, repetition is used here. Next, 99. Find the antonyms word. Lessons repeated in unison. Opposite word. Unison, disunity. Unison, disunity is correct answer. Next, match the following. Initiate. Initiate means conclude. All the words are in antonyms word.
opposite meaning. Initiate, conclude. Next, delight, sorrow. Next, unkempt means clean. Next, infinite means measurable. ஓகே, இப்போ இந்த காணொலியில் நாம் 2022 ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷினுடைய 100 வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். இப்போ மொத்தமாக 2022 ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த காணொலியில் வேறொரு குரூப் 2 எக்ஸாமுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் கொஷின் பேப்பரை காணலாம். நன்றி, வணக்கம்.